ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை. கடந்த 2 நாட்களாக ஒரு பெரிய கிரைம் நியூஸ் கரூரில் நடந்த படுகொலை. கரூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு கொலை வழக்கில் முக்கிய, அதாவது நம்பர் 1 அக்யூஸ்ட், முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த திரு ராமர் பாண்டியன் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு 2 வீலர் பைக்கில் அவர் தன்னுடைய நண்பர்களோடு வரும்பொழுது, பாதுகாவலர்கள் அல்லது தன்னுடைய கட்சிக்காரர்கள் அமைப்பைச் சேர்ந்தவர்களோடு வரும்பொழுது, பொலிரோ வாகனத்தில் வந்த கூலிப்படையினர், அதாவது எதிர்த்தரப்பினர், அவரை மோதி கீழே சாய்த்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பித்து விட்டார்கள். அது பற்றிய காணொளி. அதில் ஒரு கிளிப்பிங்ஸ் வருது. அந்த அவங்க பாண்டியர் மீடியா, அந்த தேவேந்தர் மீடியா அவங்க நடத்துகிற அந்த சேனலில் நடிகர் கருணாஸ் மேல் குற்றம் சாட்டுகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த காணொளியை பாருங்க, பார்த்துட்டு நம்ம பேசுவோம். அவரை நடிகர் கருணாஸ் என்ன செய்யலாம் தெரியுமா? அவர் தலையிடத்துல ஒரு இனோவா கார் வாங்கி தர, உங்களுக்கு இவ்வளவு ரூபா தரேன்னு சொல்லி அறிவிக்கிறார். காணொளியை பார்த்திருப்பீர்கள். நடிகர் கருணாஸ் தான் இந்த படுகொலைக்கு காரணம். இவரை படுகொலை செய்தால் கொலை செய்பவர்களுக்கு இனோவா கார் வாங்கி தருவதாக நடிகர் கருணாஸ் உறுதிமொழி அளித்ததாக அவர் ஒருத்தர் புகார் தெரிவிக்கிறார். கொலை செய்யப்பட்ட ராமர் பாண்டியனுடைய மனைவி அதையே சொல்றாங்க. அவங்க நிற்கிறாங்க. அதில் அந்த ஆரஞ்சு கலர் புடவை கட்டி நிற்கிறவங்க, காவி கலர், அவங்க நிற்கிறாங்க. இன்னொருத்தர் தலையில் அந்த கொண்டை போட்டது மாதிரி முடி வளர்த்தவர் தான் அதை சொல்றார். கருணாஸ் தான் காரணம் என்று. இந்த கொலைக்கான காரணம், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேவர் குருபூஜைக்கு சென்று விட்டு திரும்பிய இந்த தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த அவங்க ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க, வண்டியில் வந்திருக்காங்க, மதுரையிலிருந்து போயிட்டு வந்திருக்காங்க. இது ஏற்கனவே இவங்களுக்குள்ள பகை இருந்திருக்கும் போல் தெரிகிறது. பகை, அதாவது நீர் பூத்த நெருப்பாக இந்த தரப்புக்கும் அந்த தரப்புக்கும் பகை வளர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதில் அவங்க போயிட்டு வந்த உடனே சில ஸ்லோகங்கள் போடுவாங்க, கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும், இயல்பாக நடக்கும். அரசு எவ்வளவுதான் கடுமையான பாதுகாப்பு போட்டாலும் அதையும் மீறி சில அசம்பாவிதங்கள் நடந்து விடுகின்றது. அதில் வெடிகுண்டு வீசி, அதாவது பெட்ரோல் குண்டு வீசினதா சொல்கிறாங்க. பெட்ரோல் குண்டு வீசினதில் 10 பேர் சாகிறதாங்கிறது பெரிய ஆச்சரியம். ஆனால் நடந்திருக்கு. ஒருவேளை தீப்பிடித்ததில் 2-3 குண்டுகள் வீசி உள்ளுக்கு தீப்பிடிச்சு கதவு லாக்காகி வெளியேற முடியாமல் இறந்திருக்கலாம். அல்லது அந்த வெளியே வந்தவங்களை, அதாவது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு வெடிகுண்டு வீசி 10 பேரை கொன்றார், பெட்ரோல் குண்டு வீசி கொன்றார் என்பதுதான். அப்போது அந்த கொலை சம்பவத்திற்கு அனுதாபம் தெரிவிக்க, ஆறுதல் தெரிவிக்க வந்த அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்த கருணாஸ் இந்த வார்த்தையை சொன்னதாகவும், பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னதாக இப்ப குற்றம் சாட்டுறாங்க கருணாஸ் மேல். அதே சமயம் 5 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டார்கள் இந்த படுகொலை சம்பந்தமாக என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இப்ப என்னன்னா, அவர் ஒரு கலைஞர், கலைத்தொழிலில் இருக்கிறவர். ஆனால் அவர் முக்குலத்தோர் புலிப்படை என்ற ஒரு அமைப்பை தனியாக நடத்தி வந்தார். அந்த புலிப்படை சார்பாக அவர் சமுதாய பணியை செய்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பணிகளை எல்லாம் அவர் செய்திருப்பாரா? அந்த தொடர்பை தொடர்ந்து வைத்திருப்பாரா? தொடர்ந்து இந்த கொலைக்கு, அதாவது இறந்தது 10 பேர், அதில் யாராவது ஒருத்தர் அவங்க முயற்சி செய்து அந்த படுகொலையானவர்களுடைய சொந்தக்காரர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நடத்தியிருக்கலாம். அதில் கருணாசுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்தது? அப்போ தொடர்ந்து அவர் ஏதாவது கொலை மிரட்டல் விடுத்தாரா? தொடர்ந்து ஏதாவது பொதுக்கூட்டங்களில் இதில் அவர் சார்பாக வெளியிடப்படுகின்ற காணொளிகளில் தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏதாவது எக்கு தப்பா பேசினாரா? அப்படிங்கிறதெல்லாம் இது போலீஸ் விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். இந்த குற்றச்சாட்டை எளிதாக புறக்கணித்து விட்டு, புறம் தள்ளிவிட்டு கடந்து போக முடியாது. ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர் அந்த ஒரு சிறிய கை குழந்தையோடு நிற்கிறாங்க அந்த அம்மா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதில் ராமர் பாண்டியனை வலுக்கட்டாயமாக சேர்த்தாங்க, அவருக்கும் அந்த 10 பேர் படுகொலைக்கும் சம்பந்தமே இல்லை
இது சேர்க்கப்பட்டது, அவருக்கும் ராமர் பாண்டியனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இந்த தரப்பு இப்போ சொல்கிறாங்க. மோட்டிவ் தான் காரணம், மோட்டிவில் இவங்க கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த 10 பேருக்கான படுகொலையில் அவரை முதல் குற்றவாளியாக சேர்த்தது திட்டமிட்ட சதி. ஆனால் இதில் சுபாஷ் பண்ணையார் பெயரும் வருது, சுபாஷ் பண்ணையார் பேரை சொல்கிறாங்க. ஆனால் நடிகர் கருணாஸ் இவரை முடித்தால், ராமர் பாண்டியனை முடித்தால் இனோவா கார் வாங்கி பரிசளிப்பதாக அவர் பிராமிஸ், அதாவது உறுதிமொழி அளித்திருந்தாராம் கருணாஸ். அதாவது இந்த மாதிரியான பேச்சுக்கள், இந்த மாதிரி கூலிக்கு கொலை செய்பவர்களை அல்லது அறிவாள் எடுப்பவர்கள் கொலைதான் தீர்வு அப்படிங்கிறத அதை ஊக்குவிப்பது, அதை ஒரு பொதுவெளியில் நன்கு அறியப்பட்ட கருணாஸ் போன்றவர்கள் சொல்லியிருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவருக்கும் இப்பொழுது நடந்த கரூரில் நடந்த படுகொலைக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு என்பது அது விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் அப்படி அவர் பேசியிருந்தால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரியாக தூண்டிவிடக்கூடாது. தூண்டிவிடுகின்ற பேச்சுக்கள், இனோவா கார் வாங்கி தர்றேங்கிற ஆசை வார்த்தை கூறி இந்த படுகொலைக்கு தூண்டுதல் என்பதெல்லாம் அது நல்ல விஷயம் இல்லை. குற்றச்செயல்கள் இதோடு நின்று விடாது, தொடரும் போது அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். அவர் ஒரு பொதுவெளியில் கலைத்துறையில் இருப்பவர். சரி, எப்படி இருந்தாலும் அவர் அப்படியே தலையிட்டிருந்தாலும், பிராமிஸ் பண்ணியிருந்தாலும், அதற்கான உதவிகள் செய்திருந்தாலும் விசாரணையை போலீசார் பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும். அவருக்கு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் விசாரணை கலைக்க வேண்டும். தொடர்பு இருந்தால் சட்டத்தின் முன் நிறுத்துவதில் போலீஸ் பின்வாங்கக்கூடாது. ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவங்க பொது வாழ்க்கையை எப்படி அணுக வேண்டும் என்று ஒரு சில இலக்கணங்கள், நியதிகள் இருக்கின்றன. பொது வாழ்க்கையிலிருந்து தவறி கொள்ளைப்புறமாக சில வேலைகளை சிலரை வைத்து செய்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற பாடத்தை கற்பித்தாக வேண்டும். அப்போதுதான் இந்த அரசியலுக்கு வர்றவங்க, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டம் ஏற்றுகின்ற இடத்தில் இருந்தவர். ஆகவே இந்த அரசியலுக்கு வர்றவங்கெல்லாம் இப்படிப்பட்ட செயல்களை ஊக்குவிப்பது, அந்த மாதிரி செயல்களுக்கு துணை போவது தடுக்கப்பட வேண்டும். என்றால் அவர் செய்திருந்தால் சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்தி சட்டம் தருகின்ற தண்டனையை அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். போலீஸ் படுகொலையானவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை எளிதாக கடந்து போய்விடக்கூடாது. நடுநிலையோடு விசாரிக்க வேண்டும். யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நாம் தமிழக காவல்துறைக்கு வைக்கிற வேண்டுகோள். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். கமெண்ட் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.